கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ரோமர் 1 அதிகாரம் 21 வசனத்திலே, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். நம்மளுடைய சிஸ்டம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும். 24 மணி நேரம் நம்ம சிந்தனைக்குள்ளே நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை வச்சுதான் நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் செல்போன்ல ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், ஏன் 16 மணி நேரம் கூட, 18 மணி நேரம் கூட செல்போன்ல இருக்கிற சில குடும்பங்கள் நான் பார்த்திருக்கேன். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது வீடு விசிட்டிங் போவேன். ஒரு குடும்பத்திலே ஊனமுற்றோர், அவங்களோட வாழ்க்கையிலே படிக்க ஒரு ஸ்டேஜ் மேல முடியல, வீட்டிலே தான் இருக்கிறாங்க. அவங்க ரூம்ல டிவியும் இருக்கும், செல்போனும் இருக்கும். கொஞ்சம் படிச்ச அண்ணன் தான், மேரேஜ் முடியல, எப்படி பார்த்தாலும் ஒரு 30 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கும். அந்த அண்ணன் வீட்டில் ஒன்னு டிவி பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா செல்போன் பார்ப்பாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைய அந்த அண்ணனுக்கு அதுதான். மற்றபடி பக்கத்துல பாத்ரூம் இருக்கு, அவ்வளவுதான். வேலைக்கு போக முடியாது, அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. 24 மணி நேரம் ஒரு மனுஷன் ஒரே ரூம்லயே இருக்கும்போது அவங்கள்ட்ட யாராவது பார்க்க வந்தாலோ பேசினாலோ நல்ல அழகா கதை பேசுவாங்க, நானும் போய் பேசுவேன். ஆனால் நம்ம 24 மணி நேரம் நம்ம கையில இருக்க செல்போன், கையில இருக்க ரிமோட், டிவியில பார்க்குற ப்ரோக்ராம், இதெல்லாம் எது? இதெல்லாம் என்ன காரியம்? இதெல்லாம் பரலோகத்தை சார்ந்ததா, இந்த உலகத்தை சார்ந்ததா? நம்ம அப்படி பிரிச்சு பார்க்கணும். ஏன் கொஞ்சம் நிதானமா அழகா பேசணும் அப்படின்னா, சில குடும்பத்திலே, அண்ணே வீட்டுல சும்மா தானே இருக்கிறோம், எங்களுக்கு நேரம் போல, அதான் நாங்க கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி விட்டுருப்போம். பக்கத்து வீட்டுல பேசினாலும் பேச முடியல, அவங்களும் சண்டை போடுறாங்க, சொந்தக்காரங்களும் என்கிட்ட பேச வர மாட்டேங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப நெருக்கத்துல இருக்கோம், ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கும், எங்க வீட்லயே நிறைய பிரச்சனை இருக்கு, அதனாலதான் நாங்க டிவி பார்க்குறோம், படம் பார்க்குறோம், நாடகம் பார்க்குறோம், அப்படியாவது எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்குறோம் அப்படிம்பாங்க. லாஸ்ட் எதுக்காக அவங்க ஒரு படம் பார்த்தாங்க, நாடகம் பார்த்தாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, வீட்டுல சும்மா இருந்திருப்பாங்க, என்ன செய்யன்னு தெரியாது, கையில ரிமோட் இருக்கும், வீட்டுல டிவி இருக்கும், பேசாம ஆன் பண்ணி ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, சிந்தனை வீணாயிட்டு அப்படின்னாலே அவங்களோட ஸ்பிரிச்சுவல் குரோத்தும் அவுட் ஆயிரும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் நஷ்டமாயிரும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம எதை தேடுறோம், எதை தெரிந்து கொள்றோம்,
எது மேல ஆசையா இருக்கும், எது மேல பிரியமா இருக்கும், எது நமக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்படுறோம், எது பின்னாடி நம்ம போறோம். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா யோசித்து பார்த்தால், நம்ம கர்த்தரை தேடி வாழ்றோமா, இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி நம்ம எங்கேயாவது வழி விலகி போறோமா? நம்முடைய லைஃப் ஸ்டைல் இந்த உலகத்துக்குள்ள பல காரியத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கா, இல்ல கர்த்தரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கா? இதை ஏன் அழகா நிப்பாட்டி சொல்லித்தரேன் அப்படின்னா, என் வாழ்க்கையிலே நான் ஒரு வியாபாரத்துல இருந்து மாந்திரியத்திலே விக்கிரகத்திலே ஒரு மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்து ஏமாந்து, அதுக்கப்புறம் சொந்த வீடை வித்து வியாபாரத்துல நஷ்டப்பட்டு கேவலங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சொந்த ஊரே வேணும்னு சொல்லி விட்டுட்டே போயிட்டேன். இதெல்லாம் 2016 நடந்துச்சு. அதுக்கப்புறம் முழு நேரம் பாஸ்டிங் போட்டு தேவனோட சமூகத்துல காத்திருக்கும் போது, ஊழியத்துக்காக தேவன் அபிஷேகம் பண்ணி சாவி கொடுத்து அழகா ஊழியத்துக்கு அழைத்தார். 40 நாள் பாஸ்டிங் போட்டு மிஷினரியா போகணும்பா, எனக்கு ஊழியம் பண்ண சொல்லி ஆசையா இருக்குப்பா. ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் அந்த வசனம் என் கூட பேச ஆரம்பிச்சது. நான் எப்ப சொல்றேன்னா 2015 என் வாழ்க்கையில ஒரு 50-55 லட்ச ரூபா கடன்ல இருக்கேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா என் வாழ்க்கையில என் லைஃப் ஸ்டைல் ஃபுல்லா தப்பா இருக்கு, மிஸ்டேக்கா இருக்கு. நானும் ஒரு வியாபாரி. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. வார்த்தையாகிய தேவன் அவர் என் கூட பேசுவார் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற சராசரி ஒரு விசுவாசி, கடமைக்காக போற ஒரு பையன், அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போறேன், நற்கரன் எடுப்பேன், சர்ச்சில் தான் கல்யாணம் முடியுது, சர்ச்சில் போய் உட்காந்துருப்பேன். சர்ச்சில் மேய்ப்பன் போதிக்கும் போது எனக்கு அப்பந்தான் நல்ல தூக்கம் வரும். ஏன்னா சத்தியம் என் இதயத்துக்குள்ள இல்லை, என்னோட இதயத்துக்குள்ள வசனம் இல்லை, என்னோட இதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை இல்லை. நானும் கர்த்தரை விட்டு தள்ளி போய், தேவனோட வார்த்தையை விட்டு தள்ளி போய் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போதும் வசனத்தின் மூலியமாக என் கூட பேச ஆரம்பித்தார். எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. என்னோட வாழ்க்கையிலே நானும் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். 11 வயசுல நான் வேலைக்கு போனதுனால எனக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்து பழக்கம் இல்லை, படிக்கிற பழக்கம் இல்லை. காலையில இருந்து ராத்திரி வரையும் வேலை செய்யணும், எனக்கு வேலை செய்யணும், அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் 11 வயசுல வேலைக்கு போனதுனால வேலை செஞ்சு நான் என்ன சம்பளம் வருதோ அதை அப்படியே கொண்டு எங்க அம்மா கையில கொடுத்துருவேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, எனக்கு அதை தவிர வேற ப்ரோக்ராம் கிடையாது. வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் டிவி ஆன் பண்ணுவேன். பேசாம வீட்டில் எல்லாரும் போல நானும் ஒரு படமோ இல்லை எதையோ போட்டு பார்த்துட்டு இருப்பேன், அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆனா என்னைக்கு பல லட்சங்கள் கடன்ல இருக்கும்போது தாங்க முடியாத சூழ்நிலையில கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன், பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன். ஆவிக்குரிய திருச்சபை அப்படின்னா அந்த சர்ச்சில் போய் உட்கார்ந்து அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன போதிக்கிறாங்க, என் வாழ்க்கையில என்ன நடக்கு, எனக்கு யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சர்ச்சா அழகா போக ஆரம்பிச்சேன். திருநெல்வேலியிலிருந்து ஒரு 47 கிலோமீட்டர் 4 மாவடி, அங்கேயும் போவேன், மாசம் போயிருவேன். இப்படியா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணும், நான் ரட்சிக்கப்படணும், என் வாழ்க்கையில இந்த மாந்திரிய கட்டு விக்கிரகத்திலிருந்து நான் வெளியில வரணும்னு சொல்லிட்டு பக்கத்துல எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ எல்லா பக்கமும் போக ஆரம்பிச்சேன். கர்த்தரை தேட 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 என்னோட வாழ்க்கையிலே அந்த மாந்திரியத்திலிருந்து புத்தி தெளிய ஆரம்பிச்சது. மாந்திரியத்துல கட்டி வச்சிருந்தாங்க, விக்கிரத்துக்கு லட்ச லட்சமா பணம் கொடுத்து என்னோட வாழ்க்கையை ஃபுல்லா ஒரு செத்து போன ஒரு வாழ்க்கை.
குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்காது. கையின் கிரியல் ஃபுல்லா சாபமா இருக்கும். வியாபாரத்துல சாபமா இருந்துச்சு, வாழ்க்கையில சாபமா இருந்துச்சு. வாழ்க்கை ஃபுல்லா தடுமாற்றம், நிந்தைகள், அவமானங்கள், கேவலங்கள், நஷ்டங்கள், இது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனா தேவனை தேட 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 தேட, அந்த வார்த்தையை நம்ம நல்லா யோசிக்கணும். தேவனை தேட 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 குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம் கடந்து வர ஆரம்பிச்சது. ஆனா எனக்கு தெரியாது, ஆவிக்குரிய அனுபவமும் எனக்கு கிடையாது. நானோ கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். 2015 வியாபாரத்துல நஷ்டத்துல இருக்கும்போது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். வியாபாரம் இல்ல, சரக்கு இல்ல, அதனால உட்காந்து பேசாம பைபிள் வாசித்துட்டு இருப்பேன். அப்படி பைபிள் வாசிக்கும் போது கண்ணீர் வடிப்பேன். அந்த வசனம் என் கூட, என் இதயத்துக்குள்ளே அந்த வசனம் உள்ள போக 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 என்னோட வாழ்க்கையில நான் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, கத்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, அப்படியே யோசித்து 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 ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வடியும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இதே போல கண்ணீர் வடிச்சிருக்கேன். ஜெபம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். இதை ஏன் உங்களுக்கு இரவு நேரத்துல சொல்றேன் அப்படின்னா, சிந்தனைக்குள்ளே வீணான காரியம் இருக்குமானால் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்காது, குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்காது, வீட்டுல ஒரு பாட்டு படிச்சு ஜெபிக்க முடியாது. நான் நிறைய குடும்பத்தை பார்த்துட்டேன். என்னோட வாழ்க்கையில அனுபவத்துல உழைத்து வந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்தை பார்த்துட்டேன். சிந்தனையிலே வீணான காரியம் இருக்குமானால் ஒரு 4 பேர்கிட்ட பழக முடியாது, ஒரு நல்லவங்களா வாழ முடியாது. தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். நம்ம யோசித்து பார்க்கலாமே, சிந்தனை வீணாயிட்டு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி பெஸ்ட் லைஃபா இருக்கும்? வெளிநாட்டுல இருப்பாங்க, அங்க இருக்கிற இடத்துல தனிமையில இருப்பாங்க. தனிமையா இருக்கும்போது அவங்க சிந்தனை வீணாயிட்டு அப்படின்னா அவங்க முதல்ல தேவனோடு தொடர்பு கொள்ற அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுரும். ஒரு வாலிப பிள்ளை காலேஜில் தங்கி இருக்கிறா, காலேஜில் தங்கி இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்காம செல்போன்லயே மூழ்கி போயிருந்தாள், அவளுடைய சிந்தனை வீணாயிரும். 12 மணி நேரம் வியாபாரம் பார்க்கறாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் செல்போன் 2 மணி நேரம் பார்க்கறாங்க. அந்த 2 மணி நேரம் செல்போன்ல வீணான காரியத்தை பார்க்கும்போது அவளோட சிந்தனை வீணாயிரும். மனைவிட்ட பேசாம, பிள்ளைகிட்ட பேசாம, செல்போனை கையில பார்த்து பேசிட்டே இருக்கும்போது, யார்கிட்டயோ போன்ல பேசிட்டே இருக்கும்போது, அது தேவையில்லாத ஃப்ரெண்டா இருக்கும். ராத்திரி 10 மணிக்கு மேல 12 மணிக்கு மேல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட சிந்தனை வீணாயிரும். ஒரு வாலிப மகள் 18 வயசு, அந்த வாலிப மகள் அம்மாட்ட போய் சொல்லியிருக்கா, அம்மா தூங்கும்போது கெட்ட கெட்ட சொப்பனமா வருதுமா, எனக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியலம்மா. நல்ல படிக்கிற பிள்ளை. உடனே அந்த தாயார் எனக்கு கூப்பிட்டாங்க. நான் உடனே பேசினேன், என் மகளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னாங்க. அந்த மகள் பக்கத்துல இருக்கிறாளா அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னாங்க. அந்த மகள்கிட்ட பேசினேன். 18 வயசா கூடயும் தெரியல எனக்கு. அந்த மகள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அந்த மகள்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் செல்போன் மட்டும் நீ எத்தனை மணி நேரம் பார்க்குற, கரெக்டா எனக்கு சொல்லு அப்படின்னு. அண்ணா குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் பார்ப்பேன். நான் தூங்குறது எப்படியும் ஒரு 2 மணி ஆயிரும். கொஞ்ச நேரம் படிப்பேன், படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ரூமில் போயிட்டு செல்ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் எனக்கு தூக்கம் வராது, மறுபடியும் கொஞ்ச நேரம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மகள் சொல்லிட்டு இருந்தா. அவள் அந்த 5 மணி நேரம் அந்த வீணான காரியத்தை பார்க்கும்போது தூக்கத்தில் கெட்ட சொப்பனமா வந்தது. நான் கேட்டேன், நீ பைபிள் வாசிப்பியாமா? அண்ணா நான் டெய்லி வாசிக்கலனே அப்படின்னு சொல்லி அந்த மகள் உண்மையை சொன்னான்.
உன்னோட வாழ்க்கையில் இந்த கெட்ட சொப்பனம் வரக்கூடாது அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மாட்ட பேசிட்டு படிச்ச பாடத்தை மறுபடியும் கூட படி, தப்பு இல்லை. உனக்கு நேரம் இருக்கா? கையில பைபிள் எடுத்து வாசி. அந்த எந்த ஆப் உன்னை கஷ்டப்படுத்துதோ அந்த ஆப்பை நீ டெலீட் பண்ணிடு அப்படின்னு. நான் போன்ல பேசும்போது அண்ணன் இந்த ஆப்பை நான் டெலீட் பண்ணிட்டேனே, இப்ப என் மனசுல இருந்து ஒரு பாதி பாரம் குறைஞ்சிட்டு, ஏன்னா அந்த ஆப்புக்குள்ள போய் தான் நான் பல மணி நேரம் நான் பார்த்துட்டு இருப்பேன், அந்த ஆப்பை நான் டெலீட் பண்ணிட்டேனே அப்படின்னா. அவங்க அம்மாவும் பக்கத்துல போன்ல கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மகளுக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இப்ப அந்த மகளுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் டைம் கிடைச்சிட்டு. அந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் டைம் கிடைச்ச உடனே அவ கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நேரம் இருக்கும்போது அம்மாட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா செல்போன்ல ஒரு மனுஷன் மூழ்கி இருக்கும்போது அது ஒரு தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஒரு தவறான ஒரு பழக்கமோ, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தரை விட்டு பிரிச்சிடும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்? ஒரு குடும்பத்துல எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. விரும்பி திருமணம் முடிச்சாங்க, ஆனால் வாழ்க்கை கசப்பாயிட்டு, கண்ணீராயிட்டு, வேதனையாயிட்டு, துக்கமாயிட்டு. ஆனாலும் இதயத்துக்குள்ள எவ்வளவு பாரம் வச்சிருப்பாங்க. குடும்பம் ஃபுல்லா கஷ்டம்தான், நல்ல படிச்ச பிள்ளைதான், ஆனா இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கும். அந்த மகள்கிட்ட பேசும்போது அந்த மகள் சொல்லுவா, அண்ணே எங்க வீட்டுல நடக்கிற நீங்க அப்படியே அங்க சொல்றீங்களே, எங்க வீட்டுல இன்னைக்கு இதுதானே நிலைமை அப்படின்பா. அந்த மகளுடைய வாழ்க்கையில உள்ள காரியம் என்ன தெரியுமா? விரும்பி திருமணம் முடிச்சா, ஆனால் விரும்பி திருமணம் முடிச்ச அந்த கணவர் வேற ஒரு தொடர்புல இருக்கிறாரு. அது கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அம்மா அப்பா எதிர்த்து எனக்கு நான் விரும்பினதுதான் எனக்கு வேணும் சொல்லி திருமணம் முடிச்சு, அதுக்கப்புறம் இந்த மகளுடைய வாழ்க்கை ஒரு கசப்புக்குள்ள போயிட்டு, அந்த விரும்பி திருமணம் முடிச்ச அந்த நபர் வேற தொடர்பு. ஆனாலும் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கவே இல்லை. டெய்லி வீட்டுக்கு வந்துருவாரு, தூங்குறதுக்கு 2 மணி 3 மணி ஆயிருமா. அதுவரையும் என்ன பண்ணுவாரு சொல்லி கேட்டா, செல்போன்ல ஏதோ ஒரு வீடியோ கால்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பாரா. கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு மறுபடியும் ஒரு போன் கால் வந்துச்சு. அண்ணே, என் கணவரை மனநல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம்னே, இப்ப மாத்திரை அதிகமா எடுத்துட்டு இருக்காரு, என் கணவர் பிழைச்சிருவாரா அப்படின்னாங்க. என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது, மனைவி வீட்டுல இருக்கிறா, ஆனா கணவர் செல்போன் மூலியமா வீடியோ கால் மூலியமா வேற யார்கிட்டயோ ஒரு தொடர்பு. தேவன் அந்த வீட்டுக்குள்ள ஒரு தண்டனை கொடுக்கும்போது மனநிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கு. வயசு பார்த்தா ஒரு 30 வயசுக்குள்ளதான் இருக்கு. அந்த மனைவி டெய்லி கண்ணீர் வடித்து என் கணவர் மனம் திரும்பணுமே, என் கணவர் மனம் திரும்பணுமே என்று ஜெபிக்கும் போது தேவனுடைய நியாயத்திற்கு அந்த வீட்டுக்குள்ள வெளிப்பட்டது. மனநல ஹாஸ்பிட்டல் மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தனையிலே வீணாயாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் விக்கிரத்துக்குள்ள போயிருவாங்க. அவங்களோட வாழ்க்கை இருள் அடைஞ்சிரும். அவங்க தேவனை தேட மாட்டாங்க, தேவனை துதிக்க மாட்டாங்க, தேவனை மகிமைப்படுத்த மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை ஒரு இருளா இருக்கும். பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இருதயத்துக்குள்ளே ஒரு இருள். இருதயத்துக்குள்ள இருள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தனையில வீணாயாச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் அவங்களோட இருதயம் ஃபுல்லா இருள் அடைஞ்சிருது. இருதயம் ஃபுல்லா இருள் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில வெளிச்சம் இருக்காது. இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார். ஒரு குடும்பத்துல இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா
அவங்களோட சிந்தனையில வீணாயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறாங்க, ஆனால் கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை. கர்த்தரை குறித்து பயம் இல்லை. கடமைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சுக்கு போகும்போது செல்போன் தான் கொண்டு போறாங்க. கையில பைபிள் கூட கொண்டு போல. ஒரு பாட்டு புக்கு இல்லை. சில இடத்துல சர்ச்சில் ஷூ போட்டே உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அப்படிப்பட்ட காலமாயிட்டு. ஷூ போட்டே ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க. மைக்ல நிக்கும்போது ஷூ போட்டே நிக்கிறாங்க. இப்ப அப்படிப்பட்ட காலமாயிட்டு. ஒரு குடும்பம் தேவனை தேடணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். தங்கள் சிந்தனைகளினாலே, ஒரு குடும்பத்திலே தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். வீணாயிட்டாங்க, வேஸ்ட் ஆயிட்டாங்க. சிந்தனை வேஸ்ட் ஆயிட்டு. எப்படி வீட்டில் ஒரு பொருள் வேஸ்ட் ஆயிட்டு அப்படின்னா குப்பை தொட்டில கொண்டு போய் போட்டுருவோம். நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. வீட்டில் ஒரு கிலோ பழம் வாங்கிட்டு வரோம். ஒரு வாரம் வச்சிருப்போம், கெட்டு போயிடும். கெட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த பொருளை குப்பை தொட்டில போட்டுருவோம். ஒரு காய்கறி வாங்கிட்டு வரோம், ஒரு வாரம் வச்சிருப்போம், இல்லை 2 வாரம் வச்சிருப்போம், அவ்வளோதான். ஃப்ரிட்ஜ் இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தா பூசணம் ஊத்துறோம், அப்புறம் பார்த்தா குப்பை தொட்டில போட்டுருவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேணும். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் நம்ம எதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். ஐயா, சிந்தனை செத்து போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையும் செத்து போன மாதிரி தான் இருக்கும். இருதயம் இருள் அடைஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையும் இருள் அடைஞ்சுதான் இருக்கும். ஐயா, இப்படிப்பட்ட பிரச்சனை என் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுயா, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருவேளை செய்தி கேட்டால், தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளா மாறணும், தேவனுக்கு மகிமை செலுத்துற பிள்ளைகளா மாறணும். இரவும் பகலுமா தேவனை தேடக்கூடிய பிள்ளைகள் மட்டும்தான், வசனத்தை கைக்கொள்கிற பிள்ளைகள் மட்டும்தான், வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மட்டும்தான், வசனத்தின்படி வாழ்க்கை இருக்குமானால் மட்டும்தான் அவங்க தேவனோடு தொடர்பு இருக்காங்க சொல்லி அர்த்தம். இன்னைக்கு பக்கத்து வீட்டுல அன்பு கூற முடியல, கஷ்டமா இருக்கு. பெத்த தாயிட்ட போன் பண்ணி பேச முடியல, கஷ்டமா இருக்கு. மனைவிட்ட பேச முடியல, கஷ்டமா இருக்கு. இறங்கி போக முடியல, கஷ்டமா இருக்கு. அவருடைய கற்பனை கை கொண்டா மட்டும்தான் நம்ம இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணுவார். யாரெல்லாம் அன்பு கூறுறாங்களோ, அன்பு கூறும்போது தேவன் நம்ம இதயத்துக்குள்ள வாசம் பண்ணுவார். அவருடைய கற்பனை கை கொள்ளும் போது தேவன் நம்ம இதயத்துக்குள்ள வாசம் பண்ணுவார். வசனத்தை கை கொள்ளும் போது தேவன் நம்ம இதயத்துக்குள்ள வாசம் பண்ணுவார். வசனத்தின்படி வாழ்க்கை இருக்குமானால் நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். நைட் நேரத்துல வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நான் போயிட்டு வந்த இடம்லாம் நான் கரெக்டா வேலை செஞ்சிருக்கேனா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள உட்காந்து நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து ஒரு பக்கத்துல டைரி வச்சு எழுதி பார்த்தாச்சு அப்படின்னா, இன்னும் நம்மள்ட்ட என்னெல்லாம் குறை இருக்கு, இன்னும் நம்ம எங்கெல்லாம் மனம் திரும்பணும், இன்னும் நம்மளோட வாழ்க்கையில எதெல்லாம் சிந்தனையில வீணான காரியம் வந்துட்டு இருக்கு, நம்ம இருதயத்துல எந்தெந்த பகுதியெல்லாம் இருள் அடைஞ்சு போயிருக்கு, நம்ம யோசித்து பார்க்கலாமே. இதெல்லாம் எப்போ? நைட் நேரத்துல வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம். என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருந்தால் சமாதானம் இருக்கும். என் சிந்தனை கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டால் என்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவனோடு நான் தொடர்புல கண்டு அர்த்தம். என் சிந்தனைக்குள்ளே உலக கவலையோ, இல்ல உலகத்துல இச்சையான காரியமோ, இல்ல ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கமோ, இல்ல உலகத்துள்ள காரியமோ ஏதாவது என் சிந்தனைக்குள்ள வந்துச்சு அப்படின்னா சிந்தனை செத்து வேறும்.
தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தனை செத்து போச்சு அப்படின்னா வாழ்க்கை செத்து போன நிலைமைதான். ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போன நிலைமைதான். சில குடும்பத்திலே தேவனை தேடாமல் அதுக்கப்புறம் விக்கிர வழிபாடு, அதுக்கப்புறம் வேற வேற காரியம். ஒரு குடும்பம் தேவனோடு தொடர்புல இருந்தால் ஆசீர்வாதம். ஐயா, நீங்க சொல்றீங்க ஐயா, நான் ரொம்ப கடன் பிரச்சனைல இருக்கேன், என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டேக்கு, நானே வீட்டுல நிம்மதி இல்லாம தான் இருக்கிறேன், அந்த மாதிரி நேரத்துல தான் ஐயா நான் நாடகம் பார்க்கிறேன், நான் படம் பார்க்கிறேன், எனக்கு நிம்மதியே இல்லையா ஐயா அப்படின்னு சொல்லி கூட சில வயசானவங்க தாய்மார்கள், தகப்பன்மார்கள், முதியோர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. 3 மணி நேரம் 2 மணி நேரம் செல்போன்ல போய் பல காரியங்களை பார்க்கும்போது நம்ம சிந்தனைக்குள்ள தேவையில்லாத காரியம்லாம் உள்ள வந்துடும். நம்ம சிந்தனைக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா சும்மா இருக்கும்போது என்னென்ன செய்யணும் அப்படின்னா அழகா பாட்டு புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு வயசான பாட்டி, 78 வயசு, 78 வயசு பாட்டி என்ன செய்வாங்கன்னு சொல்லி போய் பார்த்தா, காலில் பார்த்தா 3 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. 3 மணிலேருந்து 6 மணி வரையும் எந்திரிச்சு ஜோம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் பார்த்தா எல்லா வேலையும் செய்வாங்க. அதுக்கப்புறம் 10 மணிக்கு 9 மணிக்கு பார்த்தா மறுபடியும் சர்ச்சில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பகல் நேரத்தில் கொஞ்சோண்டு படுத்து தூங்கிட்டு மறுபடியும் பார்த்தா எந்திரிச்சு உட்காந்து தேசத்துக்காக ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, மிஷினரிமார்க்காக ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, எழுதி வச்சு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. சாயங்காலம் பார்த்தா வீட்டுக்குள்ள பார்த்தா மறுபடியும் குடும்ப ஜெபம் இருக்கும், வீட்டுக்குள்ள பார்த்தா மறுபடியும் பார்த்தா தனி ஜெபம் இருக்கும், நைட்டு படுக்கும்போது பார்த்தா மறுபடியும் பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த பாட்டி சொல்லும்போது பார்த்தா நான் தரிசனம் பார்த்தேன், நான் இயேசுவை முகமுகமா பார்த்தேன், ஆவிக்குரிய பல காரியங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது அதிகாலை வேளையில தேவனை தேடுறது, நைட்டு படுத்து தூங்குறதுக்குள்ள பாட்டு படிச்சு ஜெபம் பண்றது, நைட்டு தூங்குறதுக்கு முன்பா ஏசப்பா எங்க வீட்டுல வாங்கப்பா, என் கூட இருங்கப்பா, என் கூட தங்கிருங்கப்பான்னு சொல்லி அந்த பாட்டி அழகா அப்பா என் வீட்டுக்குள்ள வாங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனை அன்பா வீட்டுக்குள்ள கூப்பிடும்போது தேவன் வீட்டுக்குள்ள வருவார். ஆனா நைட் நேரத்துல இப்போ நிறைய குடும்பத்துக்குள்ளே செல்போன்ல ஏகப்பட்ட காரியம் பார்க்கும்போது அவங்களுடைய ஆவிக்குரிய மண்டலம் எப்படி இருக்கும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போறோம்ப்பா, சின்ன பிள்ளைகளு செல்போன்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கு, வாலிப பிள்ளைகளு வெளியில செல்போன்ல யார்ட்டையோ பேசிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா பல மணி நேரம் யார்ட்டையோ பேசிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா பல மணி நேரம் ஏதோ ஒரு கேம்லயோ இல்லை எதுலயோ ஒன்று விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீட்டில் வயசான தாய்மார் பார்த்து அவங்க ஒரு ரூம்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படிலாம் ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து எப்படி கடந்து வருவார்? நம்ம நார்மலா யோசித்து பார்க்கலாம். இது எல்லாருமே நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டால் தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். நிறைய குடும்பத்துல சிந்தனையில வீணானதுக்கு அப்புறம் குடும்பம் கட்டப்படாது, வீடு கட்டப்படாது, வாழ்க்கையில எதுவுமே கட்டப்படாது. அந்த குடும்பத்துக்குள்ளே பலவிதமான, ஒரு பக்கம் பார்த்தா சாபம், ஒரு பக்கம் பார்த்தா வியாதி, ஒரு பக்கம் பார்த்தா நிம்மதி இருக்காது, ஒரு பக்கம் பார்த்தா தூங்குனா கெட்ட சொப்பனம், ஒரு பக்கம் பார்த்தா பொல்லாத ஆவியினுடைய தாக்குதல், இன்னொரு பக்கம் பார்த்தா வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது, இன்னொரு பக்கம் பார்த்தா ஜெபிக்க முடியாது, இன்னொரு பக்கம் பார்த்தா வேதத்தை வாசிக்க முடியாது, இன்னொரு பக்கம் பார்த்தா நல்ல குணங்கள் இருக்காது, இன்னொரு பக்கம் பார்த்தா இருதயம் ஃபுல்லா இருள் அடைஞ்சிரும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் சொல்லி கேட்டால் தேவனே மறந்துட்டாங்க, வீணான சிந்தனைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. தங்கள் வீணான சிந்தனை. இப்போ தங்கள் சிந்தனை என்ன ஆயிட்டுன்னா வீணாயிட்டு, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். ஒரு குடும்பம் வீணானதுக்கு அப்புறம், கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம், இருதயம் இருளானதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பிளாக்கா இருக்கும்.
இதை ஏன் இரவு நேரத்தில் சொல்லித்தரேன் அப்படின்னா, இரவு நேரத்திலே நிறையவருடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? இதை நம்ம கண்டுபிடித்தால் சில குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணித்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். இரவு நேரத்துக்காக சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருக்கேன். உங்க இருதயம் தேவனோடு இருக்கணும் அப்படின்னா, தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக, ஸ்தோத்திரம் செலுத்துற பிள்ளைகளாக, மகிமைப்படுத்துற பிள்ளைகளாக மாறுங்க. நம்ம மாறினா மட்டும்தான் நம்ம சிந்தனையிலே ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம இருதயம் ஒரு வெளிச்சமா இருக்கும். இல்ல பிரதர், நான் இஷ்டம் போல வாழ்றேன் பிரதர் அப்படின்னா, அப்புறம் எங்கேயாவது போய் நிக்க வேண்டியதான். எனக்கு யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? ஐயோ, என் வாழ்க்கையில எனக்கு என்ன பிரச்சனை நடக்குன்னு தெரியலையே, இப்படியே உட்கார்ந்து புலம்பிட்டே இருக்க வேண்டியதான். நான் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, 24 மணி நேர வாழ்க்கை, எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, இதை வச்சுதான்ப்பா ஆசீர்வாதம். தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தனை வீணானதுக்கு அப்புறம் அவன் தேவனை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டுக்கான அர்த்தம். உண்மையான பாயிண்ட் அதுதான். அவனுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி ஒரு அர்த்தம். அவன் இருதய இருள் அடைஞ்சிட்டு அப்படின்னா அவனுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு அது தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. வீட்டுல அம்மா அப்பா சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க, வயசான அம்மா அப்பா சொல்லுவாங்க, டேய் சும்மா இருக்கும்போது பைபிள் எடுத்து கையில எடுத்து வாசிடா, சும்மா இருக்கும்போது ஜெபம் பண்ணு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, தேவனை தேடுன்னு சொல்லுவாங்க. ஆனா பிள்ளைகள் கேட்காது. பிள்ளைகள் கேட்காது. பிள்ளைகள் கேட்டாச்சுன்னா என்னைக்கோ இன்னும் ஆசீர்வாதமா இருந்திருக்கும். இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய ஆவியான உங்களோட பேசினால் மனம் திரும்புறதுக்கு அர்ப்பணிங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, தேவனை தேடுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே இணைந்திருக்கிற குடும்பங்கள் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைவிட்டும் எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவின் வாசம் பண்ணணும். துதிக்கிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிகால வேலை எழுப்பிடுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிவிட்டோம். கற்பதினியா ஜெபிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. திருமணத்துக்கு பிள்ளைகள் ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த காரியத்துல குறைகள் இருக்கோ மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. சரீரத்துல பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. நைட் ஷிப்ட்ல டிரைவிங் லைன்ல இருக்காங்க, நைட் நேரத்துல வேலை பார்க்கறாங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் கூட இருக்கட்டும். ஜீவனை கட்டிடுங்க, தீர்காயுசை கட்டிடுங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடப்பட்ட ராஜா அவங்களுடைய இதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் கடந்து வரட்டும். ரெபௌஷால பாபா துரபா கபது பெக்கேதுனா தூஷால பாபா லஹரது ரபௌஷால பாபா ரதுரி கந்து தோரபலா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சகல குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. தெளிந்த புத்தி தாங்கப்பா. இதயத்துக்குள்ள நீங்க இருங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்துல எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அவங்க இருக்கிற பகுதி கர்த்தருடைய கரம் அப்பா விசேஷமாக அந்த இடத்துல உள்ள எல்லா தடைகள்லாம் விலக்கி அந்த இடத்துக்குள்ள நீங்க இறங்கி வாங்க. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த இடத்துல தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும்பா. உங்க பிள்ளைகளை தொடட்டும்பா. கர்த்தருடைய ஆவியான ஒவ்வொரு பிள்ளையோட கூட இருங்க. இரவணத்துல இன்பமான தூக்கம் தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரோஜனமான ஊழியக்காரம்பா இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும்
பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எனக்கா டெய்லி ஒரு நிமிடமா ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். நாங்கள் இருக்கிற பகுதி திருநெல்வேலி, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் இருக்கிற பகுதியிலே கர்த்தர் தரிசனம் கொடுத்திருக்கார். ஆலயத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இடம் வாங்கணும், சர்ச்சு கட்டணும், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க, ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதிக அளவில் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து கேளுங்கள். காட் பிளஸ் யூ. ஜெபிக்க வேண்டிய விரும்பினால் இந்த நம்பர்ல கூப்பிடலாம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.